உத்தவ கீதையில் ஆகாசம், அதில் உள்ள மேகங்கள், அந்த மேகங்களை கலைத்து அழைத்து செல்கின்ற காற்று, இதை வைத்து நாம் நம்முடைய உடல், நம்முடைய கர்மவினை, ஆத்மா, இந்த மூன்றிற்கும் உதாரணமாக பார்த்தோம். ஆகாசத்தை நம்முடைய ஆத்மாவிற்கு உதாரணமாகவும், மேகங்களை நம்முடைய உடலிற்கு உதாரணமாகவும், காற்றை கர்மவினைக்கு உதாரணமாகவும் பார்த்தோம். நம்ம உடலானது ஜடம். இந்த உடலினுடைய அனைத்து நிகழ்விற்கும் காரணம் நம்முடைய கர்மவினை. இந்த உடல் சும்மா இலவசமாக கிடைக்கவில்லை, நாம் செய்த கர்மவினையுடைய பலனாக வந்தது. கர்மாவினால்தான் வினை. இதில் நாம் எப்படி இதை நாம் பொருள்படுத்த வேண்டும்? ஆத்மா என்று வரும்பொழுது நான் அனைத்தையும் அசங்கமாக தாங்குபவனாக இருக்கின்றேன். நான் அசங்கனே. அசங்கன்னு சொல்லி சொன்னால் ஆகாசம் எப்படி எதனோடும் சம்பந்தப்படுவதில்லையோ, எதனாலும் பாதிக்கப்படுவதில்லையோ, அதுபோல நான் ஆத்மஸ்வரூபம். அசங்கோகம் அசங்கோகம் அசங்கோகம். அசங்கக அகம். எந்த நிலையில்? ஆத்மாவாக நம்மை கருதும் பொழுது. இது ஆரம்பத்தில் ஒரு பாவனையாக, கற்பனையாக நம்ம நினைத்தாலும் கூட, ஆனால் இதுதான் சத்தியம். ஏன்னா சாஸ்திரம், ஆத்மா பற்றி சாஸ்திரம் தான் நமக்கு சொல்லி கொடுத்துரும். எனக்கு தெரியல, என்ன தெரியலன்னா பரவாயில்ல, இப்போ சொல்கிறது தெரிஞ்சுக்கோ. இந்த உடல் ஜடம்தான், சந்தேகம் இல்லை. அது எப்போ தெரியுது? இந்த உடலிலிருந்து உயிர் சென்ற பிறகு என்னவா இருக்கு? ஒன்றும் தெரியல. வெட்டினாலும் தெரியல, கொளுத்தினாலும் தெரியல, என்ன பண்ணாலும் தெரியல. ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு, அவர் என்னதான் டிகிரி வாங்கினா, என்னதான் பதவி இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் அவர் சோன்னு சொல்லலாம் இல்லை. பாடி, டெட் பாடி, பிணம் என்று பெயரிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஐயோ இவ்வளோ நாளாக இருந்தார், இவ்வளோலாம் சேர்த்து வச்சுருக்கார், இவ்வளோ இருந்தார், அப்படியே பத்திரமா வச்சுருப்போம் 4 வருஷத்துக்கு. சூரியன் காட்டிடே கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் மூழ்கி. ஆஹா, எப்பா முடிஞ்சிச்சு, போனார், பசியாக இருக்க, ஒரு காஃபி கூட போட்டு தரல, பார்த்த வேலையை தானே. அந்த காஃபியை குடிக்கும்போது, முதல் சிப்பு குடிக்கும்போது கொஞ்சம் துக்கமாக இருக்கும். அப்புறம் மறந்தே போச்சு. செத்த பிணத்தை சீராய் அலங்கரித்து நாளை சாகும் பிணங்கள்லாம் சாய்ந்து விழுகுது அடி ஞானத்தாங்க. அது செத்த பிணம், இது சாக போகிற பிணம். இதுக்கு தெரியல. இதுன்னா இன்னும் 1000 வருஷம் இருக்க போகிறதா நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆக நான் அனைத்தையும் பார்ப்பவன், ஆனால் நான் அசங்கமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, இவைகள் அனைத்தும் என் மீது என்றுமே ஒட்டியதில்லை, என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, சூப்பர் இம்போஸ்டு. எது? இந்த உடல், மனம், இவைகள் எல்லாம் யார் மீது? ஆத்மாவாகிய என் மீது. என்னை நான் ஆத்மாவாக புரிந்து கொண்டால், உண்மையிலே நான் ஆத்மாதான், எனக்கு தெரியல. சாஸ்திரம் சொல்லி கொடுத்துடுது. இன்னும் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரமும் லட்சணங்களை எல்லாம் சொல்லி அழகாக சொல்லி கொடுத்துடும். அப்படி என்னை ஆத்மாவாக நான் புரிந்து கொண்டு அந்த அறிவை நான் ஏற்றுக்கொண்டால், ஓன பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால், அனைத்துமே என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, என்றுமே அது நான் இல்லை. திருஷ்ய விவேகத்தில் பார்த்தோம். காண்பவன் காணப்படும் பொருளிலிருந்து என்றுமே வேறானவனே. ஒரு உதாரணம் சொல்லலாம். நிறைய பேர் வீட்டில் பிவர் ஆஃப் டாக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். போர்டு இருக்கும், உள்ளே இருக்காது. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க அப்படியே, அது நமக்கு தெரியாது. ஆனாலும் அது யாருதுன்னா, அது என்னுடைய நாயின்னு தான் சொல்லுவோம் தவிர நான் நாயின்னு சொல்ல மாட்டோம். பார்க்கறது நான் ஆகிட்டே என்ன ஆகிடும்? நான் அது ஆகிடும். ஆகவே என்னால் பார்க்கப்படும் பொருள் என்றுமே பார்க்கப்படும் பொருள்தான், அது என்றுமே நானாக முடியாது. ஆக காண்பான் காட்சி திருஷ்ய விவேகத்தில் நான் காண்பவன் சாட்சி என்றால் காணப்படும் பொருள் எதுவுமே நானாக இருக்கவே முடியாது.
இந்த உலகம் என்னால் பார்க்கப்படுகின்றது, இந்த உடல் என்னால் பார்க்கப்படுகின்றது, மனம் என்னால் உணரப்படுகின்றது, புத்தி என்னால் உணரப்படுகின்றது. ஆகவே எதுவுமே நானாக இருக்க முடியாது. அப்போ நான் யார்? ஆத்மா. நானே நான் தான். ஆக நான் ஆத்மா, இந்த உடல் அனாத்மா. இங்கே உடலை பற்றி மட்டும்தான் சொல்கிறார், உலகத்துக்கே போகலை. ஆக இந்த உடல் பிராரப்த கர்மத்தால் எனக்கு வந்துள்ளது, போகின்றது. ஆயாராம் காயாராம், வருது போகுது. சில சமயம் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்குது, சில சமயம் ஆரோக்கியமாக இல்லை. இவைகளையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தாலும் இவைகளினால் நான் பாதிக்கப்படாதவனே. இந்த உடல் எப்படி இருந்தாலும் நான் இதனால் பாதிக்கப்படாத. இல்லை நாலேஜ், இதெல்லாம் அதுக்காக இந்த அறிவு வந்தவொடனே இதெல்லாம் தெரியாத போயிடுமா அப்படிலாம் இல்லை. ஞானிக்கு தலைவலி வருமானா பூஜ்ய சுவாமி சொல்லுவாங்க, வரும், கூடுதலாக வந்தாலும் வரும் அப்படின்னு. ஆமாம், வந்தாலும் வரும், வராதுலாம் சொல்லலை. ஏனென்றால் இந்த அறிவு நம்முடைய மனதிற்கு சம்பந்தப்பட்டது, உடலிற்கு சம்பந்தப்பட்டது. மனசு எதையெல்லாம் வேறாக நினைத்து கொண்டுள்ளதோ அது தவறான அபிப்பிராயங்களை நீக்குவதற்காக கொடுக்கப்பட்ட சாஸ்திர ஞானம். ஆமாம், இந்த வழியெல்லாம் உடலுக்கு வருவது. நான் ஆத்மாவாக என்னை புரிந்து கொண்டால், அதனால தான் ஆத்மாவிற்கு நோய் அற்றது சொல்லி சொல்கிறோம். ஏன்னா அதுக்கு அவயவங்கள் இல்லாததுனால் தேய்வும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை, நோயும் இல்லை, நிராமயம். இந்த அறிவு இல்லை என்று சொன்னால் இந்த உடலுக்கு வருகின்ற இன்பத் துன்பம் என்னை பாதிக்கின்றது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. இந்த ஸ்லோகத்து கருத்துக்காக எங்கெங்கே போயிட்டோம், இருந்தாலும் கொஞ்சம் விஸ்தாரமாக கொஞ்சம் அப்படி பார்ப்பேன்னு சொல்லி பார்த்தோம். இங்கே தேஜோ பண்ண மயைர் பாவைகி மேகாத்யைகி, இந்த ஸ்லோகத்தில் தேஜக தேஜோ சொல்லி சொன்ன அக்னி தத்துவம், ஆபக தண்ணீர் தத்துவம், அன்னம் பிருத்திவி தத்துவம். இந்த 3 பூதங்கள் இங்கு பேசப்பட்டுள்ளது. நெருப்பு, நீர், ஜடமான உணவு தத்துவம். இவைகளால் ஆன பாவைகி பொருள்களால், இது நம்முடைய உடலுக்கு தருகின்ற ஒரு அடைமொழி. இந்த உடல் அன்னத்தால் ஆனது. சந்தேகமா? இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க கிச்சன் க்ளோஸ்டு, சாப்பாடு இல்லைன்னா தெரியும். சோற்றால் அடித்த சுவர், பெண்டெல்லாம் சொல்ல வேண்டாம், பாவம், தப்பு சொல்கிறோம். அப்படி சோத்தில் இருக்கான் சொக்கன்னு சொல்லுவோம். அங்கே சோறு சொல்லி சொன்னால் வேற ஒரு அர்த்தம் இருக்குது, மோட்சம் சொல்லி ஒரு அர்த்தம் இருக்குது. சோறு கண்ட இடம் சொர்க்கம், இதெல்லாம் பாருங்கள். அன்னம் சொல்லினா பிருத்திவி. இந்த அன்னம் தான் ஒரு மேஜர் போர்ஷன் இந்த உடம்பில், எலும்பு தசை. அடுத்து நீர். இந்த உடலில் நீர் இருக்கணும், ஜலம் இருக்கணும். இந்த உடலில் இருக்க நீரெல்லாம் 100% இல்லாமல் போச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்த நிமிடம் என்ன ஆகும்? இந்த உடல் பவுடராக கொட்டிடும். அப்போ நீர் தான் இந்த உடலை ஷேப்பில் வச்சிருக்கு. சரி, நீர் மட்டும் இருந்தால் இந்த உடல் எப்படி இருந்து விடுமான்னா, உடலில் உஷ்ணம் இருக்கணும். உஷ்ணம் உள்ளவரை தான் உடலில் உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், இதனால் என்ன பண்ணுறோம்? தொட்டு பார்க்குறோம். இல்லைன்னா என்ன பண்ணுறோம்? இன்னொன்று இருக்குது, அது மட்டும் இல்லை, வாயு, மூச்சு. என்ன இந்த மனுஷன் காலையிலேருந்து 7 மணி வரைக்கும் எந்திரிக்கல, 6 மணிலாம் காஃபின்னு கத்துற ஆள் கிட்ட போய் பார்க்குறோம். என்ன ஆச்சு? பயப்படுறோம். வயிற்ற பார்க்குறோம், இப்படி மேலே போய் வருதா? இல்லை, போயாச்சு. போன மச்சான் போயிட்டான். யார்? இந்த மூச்சு, வாய். அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு, அவரை கூப்பிட்டு, என்னங்க ஏதுங்க, முடிஞ்சு போச்சு. இந்த உஷ்ணம் உடலில் இருக்குது. ஆக இந்த ஸ்லோகப்படி அக்னி, நீர், உஷ்ணமும் இருக்குது உடலில், நீரம் இருக்குது, பிருத்திவியுடைய தத்துவமாகிய அன்னமும் இருக்குது. இதில் நாம் வாயுவையும் சேர்த்துக்கணும். இங்கு வாயுவை கர்ம தத்துவத்துக்கு உதாரணமாக சொன்னதுனால இந்த இடத்துல விட்டுட்டார், அடுத்து சொல்ல போகிறார். ஆக இந்த 5 தத்துவங்களால் ஆன
மேகாத்யைகி மேகத்தை போன்ற, இந்த உதாரணத்துக்கு வரார். வாயுனா வாயுவினால், ஈரிதைகி அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்ட, ஆமாம் அலைக்கழிக்கப்பட்ட நகர்த்தப்பட்ட மேகம் போன்றவைகள் அங்கும் இங்கும் என்ன பண்ணுறதான், காற்றினால் அலைக்கழிக்கப்படுகின்றது. எந்த விதத்திலும் ஆனால் ஆகாசமானது இவைகளினால் தொடப்படவில்லை. ஆகாசத்துக்குள்ளே எவ்வளோ நடக்கிறது, ஆனால் ஆகாசம் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அது அசங்கமாக இருப்பதனால். வாயுவினால் அங்கும் இங்கும் நகர்த்தப்பட்ட அலைக்கழிக்கப்பட்ட மேகங்களால் ஆகாசம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை. தத்துவது அதை போலவே இங்கு உடலுக்கு அவதூதம் தருகின்ற சொல் கால சிருஷ்டைகி குணைகி. கால சிருஷ்டக ஷரீரம் காலத்தினால் வந்தது. ஆமாம், டேட் ஆஃப் பர்த் என்ன, காலம்தானே. டேட் ஆஃப் டெத் இது இன்பிட்வீன் தான் நம்முடைய வாழ்க்கையே. ஹாப்பி பர்த் டே டு யூ சொல்லலாம். ஹாப்பி பர்த் சொல்கிற நமக்கு ஹாப்பி டெத் டே டு யூ நாம் இருக்க மாட்டோம். சொல்லுவாங்க சில பேர், நான் செத்தா நீ என்னை வந்து பார்ப்பியா, நீ வருவியா, நீ பார்ப்பியான்னு கேட்டார். நீ பார்க்கறதா இருந்தால் சொல்லு, நான் வந்து பார்க்குறேன் நீ செத்து போன பிற்பாடு. கால சிருஷ்டக ஷரீரம் உடலை குறிப்பது, குணைகி என்பது உடலை குறிக்கின்ற சொல்லுதான். கால என்பது பிராரப்த கால, சிருஷ்டக படைக்கப்பட்ட பிராரப்தத்தினால் உருவான ஷரீரைகி புமான் சாதகன் ஞானி. நஸ்பிருஷ்யதே எந்த விதத்திலும் பாதிக்கப்படுவதில்லை என்று பாவையே. காலத்தினால் ஏற்பட்ட உடலினால் இவன் பாதிக்கப்படுவதில்லை. காரணம், நான் காலம் கடந்த ஒரு தத்துவம், காலாதீதன். எந்த ஒரு பொருளும் காலத்தினால் வரையறுக்கப்படும். முந்தி இல்லை, இப்போ இருக்கு, நாளைக்கு இல்லை, அல்லது நாளைக்கு இருக்கும் நாளன்னைக்கு இல்லை. இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பர் என்று எண்ணவது இடமில்லையே. அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகர் காலாக்கவோ. ஆடித்திருந்து நான் கற்றதும் கேட்டதும் அவலமாய் போதல் நன்றோ. கனியேனும் ஒரு செங்காயேனும் உதிர் சருகு கந்த மூலங்களேனும் கனல்வாதை வந்தெய்து நள்ளி புசித்தினான் தனியே இருப்பதற்கு எண்ணினேன் எண்ணம் இது சுவாமி நீ அறியாததோ. தாய்மன்னர் கேட்குறாரு அப்படி. இனியே தெமக்குன் அருள் வருமோ எனக்கருது ஏங்குது நெஞ்சமையோ. இன்றைக்கு இருந்தாரை நாளைக்கு இருப்பர் என்று எண்ணவது இடமில்லையே. காலத்தினால் ஏற்பட்ட உடலினால் இவைகள் பாதிக்கப்படுவதில்லை. காரணம், இவன் அசங்கமாக இருக்கின்றான். ஆக 42, 43 இந்த 2 ஸ்லோகங்கள் அசங்க தத்துவத்தை பற்றி கூறியது. அசங்க தத்துவம்னு ஆத்மாவுக்கு லட்சணம் அசங்கம். அப்போ நான் யாரு? அப்பா ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னங்க நான் உடலுங்க, நான் மனசு. நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபமே. இது வேதாந்தம் படித்து நமக்கு இந்த வார்த்தையை நல்லா மனசில் ஸ்கிரிப்டாட்டு எழுதி வச்சுக்கணும். அதுதான் என்னோட ஸ்வரூபம். அதைத்தான் சாஸ்திரங்களும் குருமார்களும் நமக்கு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு கருத்து இருக்குது, அச்சஞ்சலத்துவம். அச்சலத்துவம் அசையாதது, எந்த மாற்றமும் இல்லாதது. அச்சலம் சொல்லி சொன்னால் அசையாதது. மலைக்கு பேர் என்ன? அச்சலம். அருணாச்சலம், சிம்மாச்சலம், ஹிமாச்சலம். ஹிமாச்சலம் சொல்கிறோம், எப்பவும் பனிமூடிய சிகரங்களை உடையதால ஹிமாச்சலம், அருணாச்சலம். அதுபோல் சலம் சொல்லி சொன்னால் அசையாதது. என்றைக்குன்னா ஒரு நாளைக்கு மலைக்கு கொஞ்சம் போர் அடித்து ஒரே இடத்துல இருந்து ஒரு மாதிரியாக இருக்குது, இன்னொரு இடத்துக்கு மாறலான்னு என்ன ஆகும்? எந்த மாற்றமும் இல்லாதது. ஆக எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, மாற்றமெல்லாம் இந்த உடலுக்குரியது, ஆத்மாவாகிய எனக்கு இல்லை. ஆக இந்த 2 ஸ்லோகங்களில் 3வது குருவான
ஆகாச தத்துவம் மூலமாக ஆத்ம ஞானம் நமக்கு கூறப்பட்டது. மீண்டும் ஆங்காங்கே ஆத்ம ஞானம் வரும். இந்த பகுதி சில பகுதிகள் தான் வேதாந்த போர்ஷன். இது எல்லாம் வேல்யூஸை நிறைய சொல்லக்கூடிய பகுதிகள் தான் நிறைய இருக்குது உத்தவகீதையில். இனி நாம் 4வது குரு 44வது ஸ்லோகம். 4வது குரு யார்? நீரையே 4வது குருவாக சொல்லிட்டுறார். ஜலம், தீர்த்தம் இருக்கே, வாட்டர், அதுவே. இதுக்கு ஒரே ஸ்லோகத்தை தான் உபயோகப்படுத்தியிருக்கார். இந்த நீர் என்ற குருவிடமிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்? நீரை ஞானியோடு ஒப்பிடுகின்றார். தண்ணீர் வெறும் தண்ணிங்க, நம்ம அப்படின்றோட உபயோகப்படுத்துறது தான். நீரின்று அமையாது உலகு. ஆமாம். விசும்பின் துளி விழல் அல்லால் மற்றாங்க பசும்புல் தலை காண்பது அரிது. ஆமாம். நீரை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன், மழையை பற்றி. இங்கே நீரை பார்த்த உடனே நீரை ஞானிக்கு ஒப்பிடுகின்றார். தண்ணீர், நீரிலிருந்து ஞானியுடைய லட்சணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். நல்ல அழகான கருத்து இந்த ஸ்லோகத்தில். ஞானியோட லட்சணத்தை ரொம்ப அழகாக சொல்கிறார். நீரிலிருந்து பெறுகின்ற பாடம் உபதேசம். ஞானி எப்படி இருப்பான், ஞானியுடைய தன்மை. இங்கு தண்ணீருக்கும் ஞானிக்கும் உள்ள 4 ஒற்றுமைகளை சொல்ல போகிறார். இதெல்லாம் ஞானியிடமிருந்து கற்றுக்கொண்டேன். தண்ணீர் இடத்துல 4 குவாலிட்டியை பார்க்கிறார். 4 குவாலிட்டி ஞானியிடமும் இருக்கின்றது என்று நான் புரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். அதனால தான் இதுக்கு ஒரு பொதுவாக ஒரு முகவரை கொடுத்தோம். அவர் சொல்கிற குருவெல்லாம் பார்த்தா எல்லாம் ஜடமாக இருக்கும். அந்த இடத்துலேருந்து அது எப்படி அவர் கற்றுக்கிட்டாருன்னா, அது எப்படி நம்ம பொருள்படுத்தணும் அப்படிலாம் நம்ம ஒரு முகவரையை பார்த்துருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இங்கு நீரின் இடத்தில் இருக்கிற 4 தன்மைகளை ஞானியிடத்தில் நான் பார்த்திருக்கின்றேன். உபநிஷதங்களிலும் பகவத்கீதையிலும் ஞானியுடைய லட்சணங்கள் பேசப்பட்டிருக்கு. பகவானும் கீதையில் 2வது அத்தியாயத்தில் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் பேசியிருக்கிறார். பராபக்த லட்சணம், குணாதீத லட்சணம், ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் எல்லாம் ஞான நிஷ்டனுடைய ஞானியுடைய லட்சணங்கள் தான் பகவத்கீதையில் வருது. உபனிஷத்தில் ஞானியுடைய லட்சணங்கள் வருது. இங்கும் ஞானியுடைய லட்சணத்தை இங்கு எப்படி சொல்ல போகின்றார் நம்ம பார்ப்போம். முதல் லட்சணமாக ஞானியுடைய லட்சணம் ஆத்ம ஞான பலம். இந்த ஞானி லட்சணத்தை எப்படி நாம் புரிஞ்சுக்கணுமா, ஞானியுடைய லட்சணம் என்பது ஆத்ம ஞான பலனை பார்ப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆத்ம ஞான பலனே ஞானியுடைய லட்சணமாக இருக்குது. அவர் பார்த்தா அந்த பலனை பார்த்ததா அர்த்தம். நாம் சொல்லணும், சில பேர் ஆமாம் நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்கலாம் கேட்குறேன், உங்களை பார்த்து அப்படி தெரியலேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாம் போகின்ற இடத்திலே கேட்கின்ற விஷயங்களுடைய தன்மை நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று பார்த்து நம்ம எடை போடுகின்றார்கள். அதுபோல் ஞானியுடைய லட்சணம் என்பது ஞான லட்சணம்தான். ஞானியுடைய லட்சணம் என்பது வேறு இல்லை. ஆக ஞானி இப்படியெல்லாம் இருப்பான் என்றால் ஞானம் இப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் என்று பொருள். இது முதல் கருத்து. 2வது, ஞானியுடைய லட்சணம் என்பது ஞான மகிமா. ஞானம் இப்படிப்பட்ட மகிமையை பெருமைகளை உடையது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஞானம் நம்ம இடத்துல வந்துட்டா ஞானிக்கே வேறு வழி இல்லை, அவர் அப்படி தான் இருந்து தீருவார். வேறு மாதிரி இருக்க முடியாது. ஏனென்றால் அதார்மீகமான வாழ்க்கையிலிருந்து தார்மீக வாழ்க்கைக்கு வந்துட்டு பிறகு தார்மீகமான வாழ்க்கையிலிருந்து முமுட்சுவாகி ஞானத்தை பெற்று ஞான நிஷ்டைக்கு வந்துட்டான்னு சொன்னான். அவனால் வேறு மாதிரி இருக்க முடியாது. அது அவனுடைய இயல்பாகி விட்டு இருக்கும். ஆக 3வது ஞானியுடைய லட்சணத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா மோட்ச லட்சணம். மோட்சம் என்றால் எப்படி இருக்கும்? ஒரு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஆச்சாரியர் அவர் இடத்துல ஒரு ஆள் வந்தாராம். வந்துட்டு ஆணவ மலம் எப்படி இருக்கும் அப்படி கேட்டாராம். உன்னை போல் இருக்குன்னாராம். அதுபோல் ஞானி லட்சணத்தில் மோட்ச லட்சணம், ஞானியோடைய லட்சணம் மோட்சத்துனா எப்படி இருக்கும் அவரை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ராமரை பார்க்கும்போது தர்மத்தினுடைய வடிவம் சொல்கிறோம் இல்லையா? தர்மம்னா எப்படி இருக்குன்னா ராமரை பாரு, ராமர் எப்படி இருப்பாருன்னா தர்மமாக இருப்பார், தர்மத்தின் லட்சணமாக இருப்பார். அதுபோல் ஞானியோட லட்சணத்தை பார்ப்பது மோட்சம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு பயன்படும். ஆக இந்த 3 பிரயோஜனம் கிடைக்குமா? ஞானி எப்படியெல்லாம் இருப்பான் என்றால் ஞானம் இப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் என்று தெரிந்து கொள்ளலாம். ஞானத்தினுடைய பெருமையை புரிந்து கொள்ளலாம். அடுத்து
மோட்சம் என்ற நிலையில் இருந்தால் இப்படித்தான் இருப்பார்கள் என்று இந்த 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாமா. ஆகவே இவர் என்ன பண்ணுவார்னா, ஞானி, அவருக்கே வேறு வழி இல்லையா, ஞானம் வந்தாயிற்று என்றால் அவர் இப்படி தான் இருப்பார். ஆகவே ஞானத்தினுடைய பெருமை. சாஸ்திரம் ஞானத்தை புகழ தனியாக போகலை, ஞானியை புகழ்வதன் மூலமாக ஞானத்தை புகழ்கின்றது, ஞானத்தை சொல்லுகின்றது. ஆகவே நம்ம என்ன பண்ண வேண்டாம், ஞானிகளை புகழவும் வேண்டாம், இகழவும் வேண்டாம். மேலும் ஞானத்தை தனியாகவும் புகழ முடியாது, ஞானியைத்தான் புகழ முடியும். ஆக ஞானி லட்சணமும் மோட்ச லட்சணமும் ஒன்றியாகத்தான் இருக்கும், வேறு வேறாக இருக்காது. காரணம் என்னென்னா, நமக்கு மோட்சம்னா என்னன்னு தெரியல. அப்புறம் எங்க இங்கே பகவான் சொல்கிற ஒரு இடத்துல துக்கேஷு அனுத்விக்ன மனாகான்னு சொல்லுவார். துயரத்தில் துயரப்படாதவன், துயரத்தில் துயரப்படாதவன். இதிலிருந்து தெரிவது, ஞானிக்கும் துயரம் வரும், ஞானியும் திருஷ்ட துக்கம் அனுபவிப்பான். கைவல்ய நவநீதாச்சாரியர் சொல்கிறார். ஆனால் அவன் மனதில் ஆழத்தில் அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஏனென்றால் நான் தான் இவை எதுவுமே இல்லாத சாட்சி ஸ்வரூபமான ஆத்மாவாயிற்று. அதுதான் சொன்னார், ப்ராப்ளம் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை நாம் ரியாக்ட் பண்ணும்போது தான் ப்ராப்ளமே. ஆமாம், அந்த ப்ராப்ளத்தை நீ ஹேண்டில் பண்ணுறதுல தான் ப்ராப்ளமே வருது. ஹவு டு ரியாக்ட், அதில் தான் நமக்கு இருக்குது ப்ராப்ளமே. ஆக யாராவது நம்ம திட்டினா, பொறாமப்பட்டா, அது நமக்கு நம்முடைய ப்ராப்ளம் இல்லை, அவனுக்குடைய ப்ராப்ளம். சில நேரத்தில் என்ன ஆகுன்னா, யாரோ ஒருத்தர் எருமைன்னு சொல்லி கூப்பிட்டான்னு வச்சுங்களேன், நம்மளை தான். நாம் என்ன பண்ண, நமக்கு சந்தேகம் வந்துடும், நம்மளையா கூப்பிடுறாங்க, நான் தான் மனுஷன் வச்சு, என்னையா கூப்பிட்டு அவர்கிட்ட சந்தேகம் வர போய் கேட்போம் இல்லையா. அவன் யாரையா கூப்பிட்டு, நான் மனுஷன், என்னையா அவன் கூப்பிட்டு, அவங்க மல்லுக்கு வேறு போ, என்னையா கூப்பிட்டு எருமைன்னு. இவன் முன்ன கூப்பிடலையான்னு என்ன பண்ண, நாம் அது தாட்டத்தை நிரூபிச்சுட்டு வந்துடுவோம். என்னால் ரியாக்ட் பண்ணால் தான் நமக்கு ப்ராப்ளம் ஆகிறது. அவர் திட்டுறதை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது நமக்கு பிரச்சனை ஆகின்றது. அதில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாது, ப்ராப்ளத்தை நாம் ஹேண்டில் பண்ணுறதுல இருக்க சிரமத்தை நாம் பார்க்கணும். அதுவே நமக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்னார். ஆக ஞானி ஆகிவிட்டால் நாம் நினைக்கின்றோம் எல்லாரும் நம்ம தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க, ஸ்வீட்டாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படிலாம் இல்லை. நமக்கு சிசுபால அர்ச்சனைலாம் நடக்கும். ஆமாம், ஞானி ஏழை பணக்காரன்னு சமமாக இருப்பான்னு சொல்லியிருக்கு. அப்போ பணக்காரராக இருக்க டிவோட்டிக்கு என்ன வரும், கோபம் வந்துடும். என்ன மாதிரி அவரை ட்ரீட் பண்ணுறாரு, நான் அவரை விட நான் பெரிய ஆள் இல்லை, நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணுவார் அவர்? ஒரு சுவாமி இடத்துல ஒரு பெரிய ஒரு கேம்புக்கு போயிருந்தார். அப்போ அந்த ஊர்லேயே இல்லை, அந்த மாநிலத்தை பெரிய கோட்டீஸ்வரர் ஒருத்தர் வந்தார் சுவாமியை பார்க்கறதுக்கு. ஒரு சுவாமி வெளியே நிறைய காத்துக்கிட்டு இருக்காங்க அவர் பார்க்குறதுக்காக பக்தர்கள்லாம். அந்த டைமில் இவருக்கு உள்ளே போனவருக்கு ஒரு அரை மணி நேரம் 15-20 நிமிஷத்துக்கு மேலே டைம் கொடுத்துட்டார். அவர் பார்த்துட்டு வெளியே வந்துட்டார். வந்த உடனே மற்றவங்களாம் பார்க்கறதுக்கு வெளியே வந்தால் எல்லோரும் சத்தம் போட்டாங்க, முணுமுணுப்பு. என்னப்பான்னு கேட்டார். இல்லை, நாங்களே இவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கோம், அவர் வந்த உடனே பார்த்து அது 20 நிமிஷமாக நாங்களே எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுறது? அவர் என்ன சொன்னார்னா, அவர் வந்தார், அவருக்கு ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்கே, அதெல்லாம் சொன்னார். அதுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னார், அதை கேட்டுட்டு போனார். அது மூலிமா அவர் ஏதோ நியாயப்படுத்தலை. அப்போ அவர் தான் பார்த்துட்டு போனார், அவருக்கு அப்படி தான் பண்ண வேண்டியது இருக்குது. அவர் ஏதோ அது மூலமாக கிடைக்கிற ஆசிரமத்துக்கு கொடுக்குற நல்ல விஷயம் மற்ற எல்லா நல்ல விஷயம் பயன்படுது, அதுவும் அதில் இருக்குது. அதனால் உங்களை உதாசீனப்படுத்தினன்றதுக்காக இல்லை, அவரால் இவ்வளோ நேரம் இருக்க முடியாது, காத்திருக்க முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கன்னார். அது ஒரு நியாயமும் இருக்குது, உண்மை தானே. எங்கெங்கேயோ போனால் மணிக்கணக்காக காத்திருப்போம், இங்கே வந்தால் மட்டும்தான் அவசரம் வந்துடும், கோயிலுக்கு வந்தால் தான் அவசரம் வந்துடும். அதுக்கு எதையும் நியாயப்படுத்தலை, இருக்கிற ஃபேக்ட் நான் சொல்கிறேன். நான் இருக்குது
அதுக்காக அவர் ஞானி இல்லை அப்படி இல்லைன்னா நம்ம நினைக்கக்கூடாது, அவர் நிந்தனையும் பண்ணக்கூடாது. ஆக ஞானிக்கும் உடலுக்கு சுகதுக்கம் மான அவமானங்கள் வரும். ஆனால் அவன் அதை எப்படி அணுகுவான், இந்த ஞானம் அதை எப்படி அணுக வைக்கும் என்ற அறிவு நமக்கு கிடைக்கணும். ஆக இங்கு இந்த ஸ்லோகத்தில் நீரிலிருந்து ஞானியினுடைய தன்மைகளை சொல்லும்பொழுது ஞானத்தினுடைய பலன், ஞானத்தினுடைய மகிமை, மோட்ச லட்சணம், இந்த மூன்றும் நமக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த அறிவையெல்லாம் ஞானியினுடைய லட்சணத்திலிருந்து நாம் பெறுகின்றோம். ஆக இந்த ஸ்லோகத்தில் 4 லட்சணத்தை சொல்ல போகிறார். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து அக்னியிடமிருந்து அக்னியோடு ஞானியை கம்பேர் பண்ணி என்ன தெரிந்து கொண்டேன், நெருப்பை பார்த்தால் ஞானியினுடைய ஞாபகம் வந்து விட்டதாம். ஆமாம், காக்கை சிறகினில் இருந்தலால் இந்த கரிய நிறம் தோன்றுதை இருந்தலா. அதுபோல் கருப்பை பார்த்த உடனே கருமை நிற கண்ணா, கருமை நிற கண்ணா, கிருஷ்ணன் தானே, கருமை நான் தானே, கருப்பு சாமி தானே, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு நீட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தனி மனிதனை புகழ்கின்றோம் என்று இல்லாமல் ஞானத்தினுடைய பலன், ஞானத்தினுடைய லட்சணம், பெருமை, மோட்சத்தினுடைய லட்சணத்தை தான் நாம் பார்க்க போகின்றோம். ஞானியுடைய வர்ணனம் தனிப்பட்ட மனிதனை வர்ணிப்பதாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை. பாகவதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரை வர்ணிப்பது சகுண பிரம்ம வர்ணனம் தான், அது வேறு விஷயம். அப்படி நினைத்து விட்டால் இந்த வர்ணனையெல்லாம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தான் பொருந்தும், நமக்கல்ல என்று நாம் நினைத்து விடுவோம். ஆகவே இதெல்லாம் ஞானிக்கு, ஞானத்தை உடையவர்களுக்கு பொருந்துகின்ற லட்சணங்கள். அடுத்து ஞான வர்ணனையை பார்க்க படிக்க நமக்கு கிடைப்பது, அதுபோல நானும் ஞானத்தை பெற வேண்டும் என்ற முமுட்சுத்துவம் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நாம் படிக்கிறோம். நாமும் இப்படிப்பட்ட பலனை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு கொஞ்சம் இருந்தால் அது தூண்டப்படும். அப்படி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே வர்ணனையெல்லாம் செய்யப்படுகின்றது. எல்லாத்தையும் ஒரு லாஜிக் சொல்லணும் இல்லையா? ஆக ஏற்கனவே முமுட்சுத்துவம் இருப்பதால் தான் நம்ம கேட்கின்றோம். அந்த முமுட்சுத்துவம் இன்னும் முழுமையாக வளர்ந்து அதற்காகவே நம்மை ஒப்படைத்துக் கொள்வதற்கு இதெல்லாம் நமக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் பெருகும். எந்த அளவு இந்த இடத்தில் எந்த விஷயத்தில் என்பது அவரவர்களுக்குரிய ஆர்வத்தை பொறுத்தது. ஆமாம், ப்ரையாரிட்டியை பொறுத்தது. ஞானத்தில் ஆர்வத்தை ஊட்டுவதற்காக தான் வர்ணனையை. கடைசி கருத்து, இந்த ஞானி லட்சணத்தை பார்த்து விட்டு இன்னொரு ஒன்று எச்சரிக்கை கொடுக்குறோம். ஸ்திதப்பிரஜ லட்சணத்தில் நம்ம பார்த்துருக்கோம், அந்த பண்புகள் குறித்த விஷயத்திலும் பார்த்துருக்கின்றோம். பகவத்கீதையுடைய 13வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்திலிருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் 20 பண்புகளை சொல்வார். அந்த பண்புகளை குறித்த முகவரை ஒன்று வரும். அமானித்தம், அதம்பித்தம், அகிம்சா, சாந்தி, ஆர்ஜம், ஆச்சார, உபாசன, சௌச்சம், ஸ்தைரியம், ஆத்ம வினிகிரக, இந்திரியார்த்தேஷு வைராகி, அனகங்காரமே வச்ச ஜென்ம மிருத்து ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பண்புகளை எல்லாம் பார்ப்பதனுடைய பிரயோஜனம், அது தெரிஞ்ச பிற்பாடு அறிவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒன்று தெரிஞ்சிடுச்சுன்னா அது அவர்கிட்ட இருக்கா இவர்கிட்ட இருக்கா தான் பார்க்கும், இவர்கிட்ட இருக்கான்னு பார்க்காது. அதுக்காக நம்ம பண்புகளை பார்க்கல நாங்கள் ஒரு கருத்து சொல்லுவோம். அதுபோல் இந்த ஞானத்தில் ஆர்வத்தை ஊட்டுறதுக்கு அதெல்லாம் படிக்கிறோமே தவிர இந்த ஞானியோட லட்சணங்கள்லாம் வைத்துக்கொண்டு இவர் ஞானியா அவர் ஞானியா, அவர் ஞானியாக இருந்தால் உனக்கு என்ன இல்லைன்னா உனக்கு என்ன பண்ண நஷ்டம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம படிக்கல. அது முதல்ல நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்முடைய முமுட்சுத்துவத்தை வளர்ப்பதற்காக ஞான பலனை விரும்ப, மோட்ச பலனை விரும்ப, அல்லது நமக்கு ஞானம் வந்துள்ளதா இல்லையா என்று உரசி பார்த்து கொள்வதற்காக, இந்த உரசி பார்த்து கொள்வதற்காக இதெல்லாம் இருக்கிறது. இப்போது ஆழ்வார் சொல்லுவார், இப்போ தங்கம் விற்கிற விலையில் என்ன குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க, இனி தான் ஒருத்தர் சொல்லிட்டு போனேன், நமக்கு என்ன அதில் என்ன? பொன்னை கொண்டு உரைகள் மீது உரசுமா போல் உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றின்றி உரசி கொண்டேன். தங்கம் எவ்வளோ தங்கம்னு சொல்லி என்ன கேரட்டுன்னு சொல்கிறதுக்கு உரசி பார்ப்பாங்க. ஒன்றுக்கு 4 தடவை 5 தடவை உரசி நம்ம சொல்லுவோம், ஐயா தங்கம் என்னுடைய சும்மா உரசிக்க குறைச்சிடாது, அங்கே அதை சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறேன், பொன்னை கொண்டு உரைகள் மீது உரசுமா. நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறார்.
உன்னை கொண்டு என் ஞாபகம்பால் மாற்றின்றி உரசிக்கொண்டேன். உன்னுடைய திருநாமத்தை என்னோட நாக்கில் என்ன பண்ணேன்னு சொன்னார். நிறைய திரும்ப 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 சொல்கிறேன். ஆமாம், சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். நான் மறைக்கணும் சொல்லுனா நம சிவாயவே. ஆக ஞான பலனை நாம் விரும்புவதற்காக, எந்த நிலையில் நாம் இருக்கின்றோம் என்று தெரிந்து கொள்வதற்காக, யார் ஞானி இல்லை என்று மற்றவர்களை எடை போடுவதற்காக இல்லை இல்லை இல்லை, ஞாபகம் வச்சுக்கணும். ஏனென்றால் இந்த அறிவு கிடைத்த உடனே இப்படி நாம் ஆராய ஆரம்பித்து விடுவோம். அது இயல்பாக வந்துடும். ஒரு அறிவு நமக்கு வந்துச்சுன்னா இவரா 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 தேட ஆரம்பிச்சோம். ஆக மற்றவர்களுக்கு இன்னொன்று இருக்குது, மற்றொரு இடத்துல நீங்கள் ஞானியா இல்லையான்னு போயெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் கேட்கக்கூடாத வார்த்தை. சரி, அப்படியே கேட்டாலும் அவர் இல்லைன்னு சொன்னார்னு வச்சுங்க, ஓஹோ ஆமான்னு சொன்னா என்ன கர்வம் பாரியா, அது பெரிய ஞானியா, நம்ம ஒத்துக்கா போகிறோம். ஒத்துக்கிறதுனால ஒத்துக்கணும், அவருக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. இல்லை பதிலே சொல்லண்ணா பாருங்கள், கேள்வி கேட்டால் பதிலே சொல்கிறது என்ன கர்வம் பாரியா, திமிரு பிடிச்சவங்க, எது சொன்னாலும் உண்மை தான். என்ன ஆக இந்த கேள்வியே ப்ராப்ளமான கேள்வி தான். ஆக யார் ஞானி என்று என்றைக்கும் யாரிடமே கேட்கவே கூடாது. சாமி நீங்கள் ஞானியெல்லாம் கேட்டுறாதீங்க, போயிட்டு ஞானம் வந்து விட்டுதானு கேட்டுறக்கூடாது, மற்றவர்களுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஆக தண்ணீருக்குள்ள 4 குணங்களை சொல்லி அந்த 4 குணங்கள் ஞானிக்கு இருக்கின்றது என்ற ஒற்றுமையும் சொல்லப் போகின்றார். ஞானியுடைய சில குணங்கள் அல்லது ஞானியுடைய சில தன்மைகள், சிந்தனைகள் அடுத்த முக்கிய தலைப்பாக வரப்போகின்றது. ஆக ஞானத்தை அடைந்தால் அவனுக்கு இந்த குணங்கள் வந்துவிடும். ஒரு அறிவு வந்துடுதுன்னா பாவனையை நாம் தடுக்கவே முடியாது. அறிவு நம்முள்ள போய் உட்காந்துடுதுன்னா நம்ம பாவனை நிச்சயமாக மாறி அமைந்து விடும். ஆமாம். ஆக முதலில் நீருக்குள்ள 4 குணங்கள் என்னவென்று பார்த்து விடுவோம். முதல் குணம் சொச்சாக, சொச்சு பாரத் சொன்னார் பாருங்க நம்ம பிரதமர், அதுபோல் சொச்சாக, பியூர், தூய்மை. நீருக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய இயற்கையான குணம், இயல்பான குணம் தூய்மை. தன்னளவில் அது தூய்மையானது, நாம் அதை அசிங்கப்படுத்தாத வரை. அடுத்த சொல் பிரகிருதி தக, தன்னளவில் தான் தூய்மையானது தான் எது, நீர். மனிதன் அதை தொடாத வரை. கங்கை இருக்கே, அநேகமாக ரிஷிகேஸ்வர ரொம்ப நல்லா தான் இருக்கிறது, அதுக்கு மேலே இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. நீர் இயற்கையாக தூய்மையானது. ஆமாம், உதாரணங்கள் எப்பவும் ஏகதேசம் தான், சிலது தான் புரிந்து வரும். அதாவது இந்த இடத்துல ஒன்று ஞாபகம் வருது. ஒரு குரு இடத்துல ஒரு சிஷ்யன், நிறைய சிஷ்யர்கள் இருந்து பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு போகும்போது எல்லோரும் புறப்பட்டாங்க. புறப்படும் போது குருவுக்கு எதோ குரு தட்சிணை கொடுக்கணும்னு நினச்சாங்க. அவங்க ஒரு குரு தட்சிணை அவங்களால முடிஞ்சது எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க, அவங்க சௌகரியப்படி. யாக்கியவல்லிக ரெட்டியும் சாதாரணமாலும் படித்தாங்க, ஜனகரும் படித்தார். ஜனகர் யார், அந்த ராஜ்யத்துக்கு ராஜா. ஆமாம், அவருக்கு ஏற்ற குரு தட்சிணை கொடுப்பார் இல்லையா, அது போல் ராஜ்யத்தை கொடுத்தாருந்தா அப்புறம் விஷயம் பாருங்க. ஒருத்தர் ஒன்று கொடுத்தாங்க. ஒரு சிஷ்யன் எதுவுமே கொடுக்கறதுக்கு முடியல, அவனை பற்றி குருவுக்கும் தெரியும், இருந்தாலும் அவனுக்கு ஏதோ கொடுக்கணும்னு நினைப்பார். எல்லோரும் போன பிற்பாடு, குருவே நான் அவங்களுக்கு எதனா கொடுக்கணும். பரவாயில்லப்பா, நீ என்றைக்கு அந்த ஞானத்தோடு இரு, அதுவே எனக்கு கொடுக்குற குரு தட்சிணை, போயிட்டு வா, என்றைக்கு நான் உன்னை மனசார நினச்சி வாழ்த்திக்கிட்டே இருப்பேன், போயிட்டு வா. இல்லை ஏதோ கொடுத்தே ஆகணும். அவள் பார்த்தார், என்ன கொடுக்க முடியும், எதுவும் கொடு. அப்போ சொன்ன, இங்கே பாரு, இந்த உலகத்திலே உதவாத எதனா ஒரு பொருள் இருந்தால் அதை கொண்டு வந்து எனக்கு கொடு போ சொன்னார். அப்போ நினச்சேன், இது என்ன பெருசு, இதை போய் கேட்குறாரு. உதவாத ஒரு பொருள் போய் எதோ பார்க்குறேன், எல்லாத்துக்கும் ஒரு உதவி, ஒரு உபயோகம் இருக்குது. உபயோகமே இல்லாத ஒரு பொருளை கொடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு உபயோகம் இருக்குது. இவ்வளோ நாள் வாழறோம், இந்த உடம்பு அப்படி பொத்தி பொத்தி வளர்க்குறோம், இந்த உடல் போன உடனே எதுக்குன்னா உபயோகமாகுதா? இல்லை சாமி, இப்போ இதுவெல்லாம் தேகதானெல்லாம் இருக்குதுன்னு சொல்லாதீங்க, அது விஷயம் வேறு. பொதுவாக உபயோகம் எத்தனை பேர் தான் கொடுக்குறது. சரி, அவர் போய் பார்த்தா எதுவும் இல்லை. கடைசியில் போய் பார்த்தார், இது கொஞ்சம் ஒரு
ரொம்ப சாதாரணமான ஒரு உதாரணமாக இருந்தால் கூட நம்ம ஏற்றுக்குவோம். போனார் மனித மலம் இருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தா இதுதான் எதுக்குமே உபயோகமாகல அப்படின்னு சொல்லி நினச்சார். அதுவும் உரமாகுது, அது விஷயம் வேறு இருந்தாலும் கூட அது போய் எடுக்க போனான். அப்போ அது சொல்லிச்சான், கருத்து மட்டும் ஞாபகம் வச்சேன், நில்லு நில்லு நில்லு, என்ன நானே உபயோகமே இல்லாதவன், இங்கே பாரு, நான் நேற்று அடையார் ஆனந்த பவனில் அந்த பாக்ஸில் கிராண்ட் ஸ்வீட்ஸில் என்னமா கலரில் எப்படியா இருந்தேன், பாவி நீ வாங்கிட்டு உங்க கூட சேர்ந்து 5-6 மணி நேரம் நான் இந்த கதி ஆயிட்டேன்னு. அப்போ யாரும் நானா உதவாத பொருள் என்ன இந்த நிலைக்கு ஆக்கிறதுக்கு காரணம் யார்? போ நீ பார்த்தா உண்மை தானே. நேராக குரு இடத்துல வந்தான். குரு இடத்துல வந்துட்டு என்னப்பாண்ணா, சாமி இந்த உலகத்தில் எதுக்குமே உபயோகமாகாத நான் தான் சாமி உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணேன். நல்ல ஒரு உதாரணம், அதுக்காக சொல்ல வந்தேன். அதானே உண்மை கூட. அதுபோல் மனுஷன் போகாத வரையிலும் இங்கே ஆசிரமம் ஆரம்பித்த புதுசில் ஒரு சௌகரியமும் இல்லை. இந்த கடைசியில் ஒரு சின்ன ஒரு சிமெண்ட் ஷீட் போட்டு ஒரு 10க்கு 10 ஒரு உட்காந்து சாப்பிட்றது, 10க்கு 10 ஒரு கிச்சன், 10க்கு 10 உட்காந்து சாப்பிட்ற டைனிங், கதவு கூட போடுறதுக்கு அந்த நேரத்துக்கு வேலை நடந்துக்கிட்டு ஆசிரமம் தொடங்கியாச்சு. கோணி சாக்கு இருக்குது, அதை வச்சு தான் மூடிட்டு ஒரு கொசு இல்லைங்க. இப்போ கொசுவலை போட்டாலும் உள்ள கொசு வந்து, அதுக்காக சொல்ல வந்தேன். பாத்திரம்லாம் கொண்டு போய் ஆற்றுல தான் போய் கழுவிட்டு வரணும். சாப்பிட்றதுக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வரும். ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன், 95. அதுபோல் எதுக்கும் உபயோகமாகாத ஒரு பொருள் மனுஷன்தான், நான் தான். வந்து நமஸ்காரம் பண்ணி குரு எடுத்து சரண்டர் ஆனான்னு சொல்கிற வச்சு. அது தன்னளவில் அது தூய்மையானது, அது இயற்கையான குணம். அடுத்து ஸ்னிக்தக ஸ்நேக குணக, ரெண்டையும் சேர்ப்பது. ஸ்நேகம்னா ஸ்நேகம் எதனால் வரும்? ரெண்டு பேர் சேர்ந்து இருந்தால் தானே, சேர்க்க வைப்பது. ஒட்டி கொள்கின்ற தன்மை, ஒட்ட வைக்கும் குணம், ஜாயின் பண்ணுறது. ஆமாம். அப்போ ஒன்றை ஒன்று இணைக்க உதவுவது தண்ணீர். 3வது குணம் மாதுர்யாக. இங்கே இயற்கையிலே நீரானது சுவையானது. ஆமாம், மாதுரியம் சொல்லிச்சுன்னா ஸ்வீட்டுன்னு சொல்லி பேர். இங்கு சுவை என்று மட்டுமே அர்த்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், சுவை. அடுத்து 4 தீர்த்த போகோ, தூய்மைப்படுத்துவது. ஆக தன்னளவில் தூய்மையானது முதல் குணம், ஒட்ட வைப்பது சேர்த்து வைப்பது 2வது குணம், 3வது சுவையானது, 4வது தூய்மைப்படுத்துவது. இதெல்லாம் எதற்கு இருக்க குணம்? எனக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, நீருக்கு தீர்த்தத்துக்கு. ஆமாம். அடுத்து 2வது வரையில் சொல்கிறார், நீர் எப்படியெல்லாம் நம்மை தூய்மைப்படுத்துகிறது என்பது 3 தூய்மைப்படுத்துன்னு சொல்லி சொல்கிறார். ரொம்ப நல்ல கருத்து தான் இதெல்லாம். சிந்தனைக்கு ஒரு இன்டலெக்சுவல் எக்ஸசைஸ் தானே. நமக்கு சும்மா இருக்கும் ஏதோ ஒன்று, இந்த விஷயங்கள்லாம் மனசுக்கு போகும்போது நல்லா தானே இருக்கும், தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம். பொதுவாக விவகாரத்தில் தூய்மைக்கு பயன்படுத்துகிறோம் என்ன? குளிக்கிறோம், உடலை தூய்மைப்படுத்துகின்றது, உடலளவில் தூய்மை செய்ய அது பயன்படுகின்றது. புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் சொன்னார். அதுபோல் புற தூய்மைக்கு நம்முடைய உடலை தூய்மைப்படுத்துவதற்கு எல்லாம் கிடைக்கிறது. அடுத்து இன்னொரு தூய்மைப்படுத்தும் தன்மை இருக்குது, ஸ்பிரிச்சுவல் தூய்மை. ஆன்மீகமாக நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு, சம்ஸ்கார ரூபமாக நம்மை தூய்மைப்படுத்துவது. புராணத்தில் கங்கை, காவேரி, யமுனா என்று நதிகளுக்கெல்லாம் என்ன கதைகள்லாம் சொல்லி அதெல்லாம் ரொம்ப ஹோலிஸ்டிக், ரொம்ப புனிதமானது தீர்த்தங்கள் சொல்லி சொல்கிறோம் இல்லையா. கங்கையை, ஆகாயத்தில் இருக்கிற கங்கையை பகீரதன் தவம் செய்து கொண்டு வந்தான். என்னுடைய வேகத்தை தாங்கிக்கிறது பூமிக்கு சக்தி இல்லை, யாராவது தாங்கிக்கிறவங்க இருந்தால் சொல்லு, நான் வரேன்னு சொல்லி அம்மா சொல்லிட்டா கங்கை. இவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவர் சொல்ல சிவனை நோக்கி தவம் பண்ணும், சிவபெருமான் தூக்கி தவம் பண்ண. அதனால தான் சொல்லி எந்த முயற்சியும் பகீரத முயற்சி சொல்கிறோம் பாருங்கள், அது போல் சிவன் நோக்கி தவம் பண்ணார். அவர் சரி வர சொல்லு பாடினார். கங்கா அம்மா இறங்கி வர்றாங்க. வரும்போது அந்த வேகம் அந்த பாதாளத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுது, பயன்படாது. அவர் சிவன் பார்த்தாராம், தன்னுடைய ஜடாமுடி இருக்கு இல்லையா, அதில் தேக்கி வச்சுக்கிட்டாரா, அணை கட்டிட்டார். ஆமாம், மேட்டூர் டேம் போல் கட்டி வச்சுக்கிட்டார்.
அப்போ முல்லை பெரியாரெலாம் பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தா சாமி கங்கை பூமியில் பாயினா நீங்கள் தேக்கி வச்சுட்டா என்ன பண்ணுறது, கொஞ்சம் விடுங்களேன் கொஞ்சம். எப்படி காவேரியை அகத்தியர் தன்னுடைய கமண்டலத்தை எடுத்துக்கிட்டாரோ அது போல் அப்புறம் கொஞ்சம் அப்படி லேச திறந்து விட்டாராம். அதுதான் இன்றைக்கி பெருக்கெடுத்து ஓடுற கங்கை. இது நம்முடைய புராணங்களில் கதை கங்கையினுடைய விசேஷமாக சொல்லப்படுகின்ற புனிதப்படுத்துவள். பீஷ்மரே தானே கங்கை, கங்கா புத்திரன். ஆக கங்கை என்றால் புனிதம், இறைவனிடமிருந்து வந்தது சொல்லுவோம். இதெல்லாம் நதிகளை இறைவனாக பார்ப்பது அவைகளுடைய புனிதத்தை நமக்கு புகட்டுகின்றது. அந்த புனித நதிகளை பார்த்தாலே சில பாபங்கள் போகின்ற, பார்த்தாலே போயிடுமா, அந்த புனித நதிகளை பார்த்தாலே போயிடும் சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, கங்கா ஸ்நானம் துங்கா பானம். துங்கபத்திரருக்கு அது பருகுவதற்கு அவ்வளோ நல்லா இருக்குமா அந்த நீர் சொல்லுவாங்க. கங்கா ஸ்நானம் துங்கா பானம். இது நம்ம சதாசிவ பிரம்மேந்திர ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார், துங்க தரங்கே கங்கை. பாலமுரளி பாடியிருப்பார், நல்லா ரொம்ப அருமையாக பாடியிருப்பார், நல்ல ஒரு ராகம் அது. ஆக நதிகள் அல்லது தண்ணீர் எப்படி நமக்கு தூய்மையை தருகின்றது? ஈக்ஷணம், ஈக்ஷணம் சொல்லி சொன்னால் பார்ப்பதனாலேயே பியூரிட்டி வருமா, பாபங்கள்லாம் போய்விடுமா. இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை. யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ அவங்களுக்கு தான் இதெல்லாம். நம்பினவருக்கு நட்டராஜான்னார், அது போல் நம்பணும். இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கைகள், வீணான நம்பிக்கை இல்லை. நம்ம பெரியவர்கள் காலங்காலமாக வளர்த்து உண்மையிலே இருக்கக்கூடிய சில விஷயம் நமக்கு சொல்லியிருக்காங்க. நான் நம்பலைன்னா அது நமக்கு தான் நஷ்டம், வேறு ஒன்றும் இல்லை. ஆக இது மனதை தூய்மைப்படுத்தும். இதற்கு ஒரு ஸ்ரத்தை இருக்குன்னு சொல்லியிருக்கார். ஆக புனிதமான நதியை பார்ப்பதனால் புண்ணிய மன தூய்மை வரும். இப்போ நம்ம க்ஷேத்திரங்களோட சொல்லுவாங்க, திருவண்ணாமலை நினைத்தா முக்தி, திருவாரூரில் பிறந்தா முக்தி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அது போல் இங்கே நீரை தெளிப்பதனால் ஸ்பர்ஷனம், நீரை தெளிப்பதனால் புரோக்ஷணம் பண்ணுறோம் பாருங்க. ஆமாம், தெளித்து கொள்வதால் அது தொடர்றதுனால நம்ம ஒரு புனிதம் வருமா. இப்போ குளிர் பிரதேசம் ரொம்ப ஐஸாக இருக்குது, அங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது குளித்தா என்ன ஆகும், ஆள் இருக்கு. ஆமாம், அது என்னென்ன பார்த்துக்கிறோம், பார்த்தாவே நல்லது, இல்லைன்னா கொஞ்சம் எடுத்து தெளிச்சுக்கணும். இந்த பெருமாள் கோயிலெலாம் கும்பாபிஷேகம் சம்புரோக்ஷணம் தான், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே சாமிக்கு தெளிக்கிறது தான், அபிஷேகம்லாம் இல்லை. பெருமாள் கோயில்கள் சிவனுக்கு தான் அபிஷேகம், சிவன் கோயில்கள் தான் போகணும். சம்புரோக்ஷணம் தான் சொல்லுவாங்க. தீண்டினால் நீராடின மட்டும் இல்லை, தொடுறதுனாலும் தொடுவதாலும் கிடைக்கும். அடுத்து மூன்றாவது கீர்த்தனம், புகழ்வதனால் அந்த புண்ணியம். கங்கா ஸ்தோத்திரம் படிக்கிறோம் இல்லையா, ஆமாம், நத்தி பூஜை போட படிக்கிறோமே, ஆமாம். இந்த பாடல்களை நாம் ஸ்தோத்திரம் செய்தால் அதுவே நமக்கு புண்ணியத்தை தரும், நம்முடைய பாபங்கள்லாம் நீங்கும். ஆக ஈக்ஷ சொன்ன பார்த்தல், உபஸ்பர்ஷ சொன்ன தொடுதல், கீர்த்தனைகி அதை பற்றி பேசுதல், அதை தாங்கியுள்ள பாடல்களை பாடுதல் கூறுதல், இவைகள் மூலமாக அவாம் புனாதி, புனாதி என்றால் தூய்மைப்படுத்தப்படுகின்றது. யார், எது, தண்ணீர். இந்த தண்ணீர் யாருக்கு ஒப்பிடப்படுகின்றது, அதுதான் இங்கே முக்கியம். முனிஹி அபாம் மித்ரம். மித்ரம் சொன்னால் நண்பன், அப்பாம் என்றால் மித்ரம் சொல்லி அர்த்தம் நண்பன். நீருக்கு நண்பனாக உள்ளது யார், இந்த முனிவன் ஞானின்னு சொல்கிறார். நீரினுடைய குணம் தன்னுடைய குணமும் ஒன்றாக வைத்துள்ள முனிவன். புனாதி சொன்னால் தூய்மைப்படுத்துகின்றது. எப்போ நீரானது தூய்மைப்படுத்துகின்றதோ அப்படி நீருக்கு ஓமையாக சொல்லப்பட்ட ஞானியும் தூய்மைப்படுத்துகின்றான். அதுதான், அதனால்தான் அப்படி பெரிய மகாத்மாக்களை நம்ம நமஸ்காரம் பண்ணுறது மூலமாக நாமும் புனிதத்தை பெறுகின்றோம். அவருடைய சாநித்தியத்தில், அவருடைய இருப்பினாலே. அதான் அவர் சொன்னார், நீ உன்னுடைய இருப்பினாலேயே இந்த உலகத்தை மகிமை செய்யலாம், மகிமைப்படுத்தலாம், கீதையை உணரும் பொழுதுன்னு சொல்லிடுவார். நல்ல வார்த்தை அது. கீதை தத்துவத்தை உணர்ந்திருந்தால் நீ உன்னுடைய இருப்பினாலேயே இந்த உலகத்தை மகிமைப்படுத்தலாம், புனிதப்படுத்தலாம், நிறைவுபடுத்தலாம்.
ஆக இப்படி நீர் எப்படி தூய்மைப்படுத்துகின்றது? டைமாச்சா? நீர் எப்படி தூய்மைப்படுத்துகின்றது அதையும் கூட பார்ப்போம். டைம் இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த அந்தர்யோகத்தில் அதை பார்த்தோம். நீர் என்பது நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு கருவி. நம்முடைய வார்த்தை சப்தம் அடுத்தவருடைய மனதில் சென்று சில உணர்வுகளை உருவாக்குகின்றது. ஸ்தூலமான சப்தங்கள் நம்முடைய காது வழியாக மனதிற்கு சென்று எப்படி உணர்வுகளை உண்டாக்குகின்றதோ உணர்விக்கின்றது, அதுபோல நீர் என்பது நம்முடைய மனதில் சில உணர்வுகளை உருவாக்குகின்றது. நம்முடைய உணர்வுகள் ஸ்தூலமான ஒன்றின் மூலமாகத்தான் வெளிப்படும். உணர்வு இருந்தால் அது எப்படி வெளிப்படும்? ஸ்தூலமாகத்தான் வெளிப்படும். உணர்வுகள் சூக்ஷ்மமாக இருந்தாலும் அந்த உணர்வுகள் எண்ணத்தின் மூலமாகத்தான் நாம் பிறருக்கு புரிய வைக்க முடியும், சொற்களின் மூலமாக, நம்ம செயல்களின் மூலமாக. ஆக எண்ணங்களை ஸ்தூலமான வார்த்தைகள் சப்தங்களின் மூலமாகத்தான் வெளிப்படுத்துகின்றோம். கேட்டவருக்கு நம்முடைய எண்ணங்கள் புரிந்து அந்த அறிவை அந்த உணர்வை அவர்கள் அடைகின்றார்கள். அதான் சொல்வார், தாட் டு தாட் த்ரூ வேர்ட்ஸ். நம்ம எண்ணங்களை இன்னொருவருக்கு எண்ணமாக அளிப்பவர் பயன்படுவது என்பிட்டுவின் ஆமாம் வார்த்தைகள் தான். அப்படி சில ஸ்தூல பொருள் சூக்ஷ்மமான உணர்வுகளை வாங்கும் தாங்கும் கருவிகளாக இருக்கின்றது. அப்படி நீரானது நம்முடைய உணர்வுகளை எடுத்து கொள்ளும் கருவி. அதனால தான் பாருங்கள், கும்பாபிஷேகத்தில் பூஜையில் நீரின் மூலமாக மந்திரங்களை ஏற்றுவித்து பிறகு நமக்கு புரோக்ஷணம் பண்ணும்போது என்ன ஆகின்றது? நமக்கு ஒரு ஃபீலிங் வருது, எனக்கு பண்ணுறோமா இல்லையா? அப்போது இந்த நீருக்கு இந்த மந்திர சக்திகளை ஈர்த்து வைத்து கொண்டு நமக்கு ஒரு விதமான உணர்வையும் புனிதத்தையும் கொடுக்கின்ற சக்தி இருக்கின்றது சொல்லி சாஸ்திரங்கள் சொல்கிறது. இது நல்லதுக்கும் பயன்படுது. ஒரு சாபத்தை கொடுத்தாட என்ன பண்ணுறாரு கையில்? அதனால தான் நம்ம இந்த முனிவன் சொல்லி சொன்னாலே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இல்லை சினிமாவில் ஏற்படுத்தின சினிமா தானே அதெல்லாம். முனிவன் சொன்னால் பிடி சாபம். அவர் தான் முனிவர், தாடிலாம் வச்சுருந்து. முனிவன்னா அது அர்த்தம் இல்லை. மனநாத் முனிகி மௌனாத் முனிகி லட்சணம் சொல்லுவாங்க. எப்பொழுதும் தன்னுடைய ஆத்மாவைப்பட்ட சிந்தனையிலே மனனம் செய்து கொண்டிருப்பவன் முனிவன். மௌனாத் முனிகின்னா எப்பொழுதும் மௌனமாக இருப்பவன் முனிவன். நாம் முனிவன் சொல்லி சொன்னால் என்ன பண்ணுறோம்? சாபம் கொடுப்பவர்னு எடுத்துக்கிறோம். ஆக அந்த நீரை அபிஷேகம் செய்து விக்கிரகத்தை தூய்மையாக்கி சக்தி தடுக்கின்றோம். ஷஷ்டியப்த பூர்த்தி நமக்கும் கூட பண்ணிக்கிடுறோம் இல்லையா? பீமரத சாந்தி, ஷஷ்டியப்த பூர்த்தி இல்லையா, சதாபிஷேகம் எல்லாம் பண்ணுறோமே. இப்போ என்ன பண்ணுவோம்? அதை நல்லா பண்ணி அந்த கலசத்தில் எல்லா பூஜைகள் மந்திரங்கள்லாம் சொல்லி பிற்பாடு என்ன பண்ணுறோம்? அபிஷேகம் பண்ணுறோம். ஆக சாஸ்திர ரீதியான விஷயத்தில் நீரை இப்படி நாம் பயன்படுத்துகின்றோம், நீரை தெளித்தும் கொள்கின்றோம். இது நம்முடைய மதத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா மதத்திலும் இது இருக்கின்றது. இது நல்லதுக்கு மட்டும் இல்லை, எல்லாவற்றுக்கும் பயன்படுகிறது. ஆக ஸ்தூல பொருள்கள் நம்முடைய உணர்வுகளை வாங்கி கொண்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுகின்றது என்பது சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது, நம்ம வழக்கத்தில் பயன்படுத்துகிறோம். ஆக நீர் உணர்வுகளை வாங்கி கொள்ளும் கருவியாக உள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட புனிதமான நீரை பார்ப்பது புண்ணியம். இது உண்மை. இப்போ சமுத்திர ஸ்நானம் ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க. ஏன் தெரியுமோ? அது உப்பாக இருந்தால் கூட எல்லா நதிகளும் கலந்த நீர் கடல். காவேரினா காவேரி மட்டும்தான், வைகைன்னா வைகை மட்டும்தான், துங்கபத்ரானா துங்கபத்ரா மட்டும்தான், நர்மதைனா நர்மதை மட்டும்தான், கங்கைன்னா கங்கை மட்டும்தான். ஆனால் கடலில் எல்லா நதிகளுடைய நீரும் சேர்ந்திருப்பதால் கடல் என்ன விசேஷம்? அந்த கடலில் ஸ்நானம் பண்ணால் எல்லா நதிகளிலும் ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கை. லாஜிக்காகவும் இருக்குது. ஆக அப்படிப்பட்ட நீரை பார்ப்பது புண்ணியம். காரணம், நீரானது மந்திர சக்திகளை பெற்றுக்கொண்டு நம்மை தூய்மைப்படுத்துகின்றது. அதனால தான் நீரை நாம் மதிக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். தாயை பழித்தாலும் பழிக்கலாம், தண்ணீரை பழிக்காது சொல்கிறாங்க பாரு. தாயை பழிக்கவே கூடாது, அது வரைக்கும் வேறு. அப்படியே பண்ணாலும் ஈன்றான் பசி காண்பான் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் செயல். ஆமாம், தாய் பசி நம்ம பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது.
கொடுக்கணும். அப்படியே இருந்தாலும் கூட அதற்காக கூட நீ சான்றோர்கள் பழிக்கின்ற செயலை செய்யாதுன்னு சொல்லி உதாரணமாக சொல்கிறேன். அதுக்காக செய்யின்னு சொல்லலை, அம்மா பட்னியாக இருக்க சொல்லுன்னு சொல்லலை. இருந்தாலும் சான்றோர்கள் பெரியவர்கள் பழிக்கக்கூடிய செயலை செய்யாதுன்னு சொல்கிறார். அதே அர்த்தத்தில் தான் இங்கே நீரை நாம் மதிக்கணும், நீரை அசுத்தப்படுத்தக்கூடாது. அடுத்து ஒரு 4வது குணம் சொல்கிறார், தீர்த்த. இது தெய்வீக பியூரிட்டி. பிசிக்கல் பியூரிட்டியும் கிடைக்கும், அது தெய்வீகமான ஒரு தெய்வத்தினால் அல்லது தெய்வமாக இருந்து தூய்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நீருக்கு உண்டு. கங்கையை பற்றி நிறைய பார்க்குறோமே நம்முடைய தர்மத்தில், நம்முடைய சமயத்தில். கங்கையை புறக்கணிச்சிட்டு நம்ம எதுவுமே நினைக்க முடியாது. எத்தனை 1000 வருஷமாக பெருக்கெடுத்து ஓடி இந்த பூமி பாய்ந்து எவ்வளோ பெரிய, அதை விட்டுட்டு நம்மளால் நம்முடைய கலாச்சாரத்தை நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கங்கை. இது நீரினுடைய விசேஷமான 4 குணம். இந்த 4ம் ஞானிக்கும் இருக்கின்றதான். இனி ஞானியோட குணம் என்ன? ஞானி என்றவுடன் நம்முடைய மனதில் சன்னியாசி தான் ஞாபகம் வரும். அப்படியும் வரக்கூடாது. அவர் இல்லறத்தாராக இருக்கலாம், வானப்பிரஸ்தராக இருக்கலாம், பிரம்மச்சாரியாகவும் இருக்கலாம், இல்லையா, சன்னியாசியாகவும் இருக்கலாம். அது ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். சன்னியாசியாகி ஞானத்தை அடையாமல் இருக்கலாம், மோட்சத்தை அடையாமல் இருக்கலாம். சன்னியாசி ஆகாமல் கிரகஸ்தனாக இருந்து ஞானத்தை அடைஞ்சவங்களும் இருக்கலாம். அதில் இந்த பார்வையும் கூடாது. சாஸ்திரம் படித்த ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுங்களா, எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துரும். அதான் பார்த்தா அதுக்காக அவங்கவுங்கள பார்க்குறதுக்காக இல்லை, நமக்காகவே. அதுக்காக சன்னியாசிக்கெல்லாம் மதிக்கக்கூடாதுன்னு சொல்ல ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். இருக்கலாம், எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்கிறாப்போல யார் வேணாலும் இருக்கலாம். ஞானம்தான் மோட்சமே தவிர அந்தந்த இல்லை வாழ்க்கை தர்மங்களை கடைப்பிடித்து அந்தந்த தர்மத்துக்குரிய நிஷ்டையில் நாம் இருந்துன்னு சொன்னால் எந்த வாழ்க்கை முறையிலும் நாம் ஞானியாக ஞான நிஷ்டனாக இருக்கலாம். ரொம்ப முக்கியம். நிறைய இதுக்கெல்லாம் பிரமாணங்கள் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். மேலும் அந்தர்யாவற்ற இந்த வகுப்பை இதோடு நம்ம நிறைவு செய்வோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.